நேபாளத்தில் போராட்டத்திற்கு இடையே ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை 51 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராகவும் ஆட்சியாளர்களின் ஊழலுக்கு எதிராகவும் அந்த நாட்டு இளைஞர்கள் தீவிர போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டத்தின் போது அந்நாட்டு நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், அதிபர் மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். போராட்டம் தீவிரம் அடைந்ததைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறியதைத் தொடர்ந்து நாட்டில் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை இராணுவம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் இதுவரை நடைபெற்ற போராட்டம் மற்றும் வன்முறையில் 51 பேர் உயிரிழந்துள்ளதாக, வன்முறையில் சுமார் 1300 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது.